இன்றைய போதனை சம்பள நாள் வருகிறது என்று அழைக்கப்படும். பிரச்சனைகள் வரும்போது தேவன் கூட இருக்கிறார் என்று நினைவில் கொள்வது முக்கியம். அவர் நமக்காக சரியான திட்டம் வைத்து கிரியை செய்கிறார். ஆனால் இன்றைய போதனைக்கு செல்வதற்கு முன் டேனி கேஹில்லின் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் பெரிய நஷ்டம் அடைந்தவன் அந்த 8வது காலத்தின் வெற்றியாளரின் கதையை பார்க்க விரும்புகிறேன். தேவன் தெளிவாக டேனி குறித்து, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து மிக பிரச்சனையோடும் வருத்தத்தோடும் எதிலும் கற்பனை செய்ய முடியாத சாதகமற்ற நபரை அந்த சம்பள நாளான வெற்றிக்குள் திருப்பி அதனை அவர் வாழ்வில் 2வது வாய்ப்பு என்று பேசினார். இதை எடுத்து கவனிப்போம். டேனியும் அவரது மனைவி டார்சி மட்டும் காதலித்து திருமணம் செய்தவர்கள். பெரும்பாலான திருமணங்கள் போல அவருக்குள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தது. ஆனால் டேனிக்கு அவரின் சில போராட்டங்களை எதிர்கொள்ள மிகவும் பெரிதாயிருந்தது. அவரது வாழ்வை மாற்றின அந்த முக்கிய நாளான ஜாய்ஸ் மேயர் அவரது ஆலயத்தில் வந்து பேசின நாளை திரும்பி பார்க்கிறார். ஆகவே நாங்கள் ஜெபித்தோம். தேவனே, உமக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடும். இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீரே சொல்லும். ஒரு நாள் ஆராதனைக்கு போனோம். அங்கு ஜாய்ஸ் மேயர் வந்து பேசினார். அவர் வாழ்வில் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அவரின் நன்மைக்காக என்று பேசினார். ஜாய்ஸ் பேசின போது அந்த வேளையிலே டேனியின் வாழ்வில் அதிகமாக நடந்தவைகளை யோசிக்க வைத்தது. ஜாய்ஸ் அந்த இரவில் பேசினதை முழுமையாக அறிந்து கொள்ளும் பொருட்டு அது ஏன் டேனியை தொட்டது என நீங்கள் அறிய வேண்டும். நான் ரொம்ப தீவிரமா இருந்தேன். ஆனா என் மனைவி அவ்வளவு தீவிரமா இல்லை. நாங்க 2 பேரும் சந்திக்கும் போது எனக்கு சிகரெட்டு பழக்கம் அதிகமா இருந்துச்சு. சூதாடுவேன், போதைப் பொருள் பழக்கம் இருந்துச்சு. என் மனைவியை கவர ஓடியது. எனக்கு தெரியல, நான் நஷ்டப்பட்டேன். அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கணவர் வீட்டிற்கு வந்தது என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேன். அது என்னோட உணர்வுகளை தாண்டி இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு எப்பவுமே 460 பவுண்டு கோவம் வரும். அந்த அளவுக்கு கோவப்படுவாரு. எங்கேயும் போகிறதுக்கோ இல்ல ஏதாவது செய்யறதுக்கோ பிடிக்கவே பிடிக்காது. நான் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு முயற்சி எடுத்தேன். ஆனா அவர் சந்தோஷம் இல்லாம இருந்தாரு. அந்த பழக்கத்துல நான் அதோட வழியிலே போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் 15,000 ரூபா தோத்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட அப்புறம் நான் 10, 15ன்னு தோத்துக்கிட்டே இருந்தேன். என்னால ஜெயிக்கவே முடியல. அது ஒரு பனிச்சரிவு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆச்சரியமா இருந்துச்சு. நான் 1000 ரூபா வச்சு 74 லட்சம் ரூபா ஜெயிச்சேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க, உன் வாழ்க்கையில இதுதான் ரொம்ப சிறந்த நாள்னு. அதுல இருந்து என்னால அதை விட முடியல. அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். அன்னையில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்களுக்குள் முடிவே இல்லாமல் 45,000த்திற்கு கடன்பட்டார்கள். டேனி போராட்டத்தில் இருந்தார். டார்சி தன் சொந்த பலத்தில் சரி செய்ய முயற்சியும் எடுத்தார். நான் காரை ஓட்டிக்கிட்டே, தேவனே எனக்கு ஒரு எலும்ப தூக்கி எறிங்கன்னு அழுத. வேற என்ன செய்ய முடியும் நானு? அந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்காகவும் டார்சி எதுவும் செய்யாத. நீ என்ன நம்பு, அவனை என்னிடம் கொடுத்துடு, அவன் உன்னோட பொறுப்பு இல்லைன்னு சொன்னாரு. தேவனுக்கு அவரோட விருப்பப்படி அவரை முழுமையா அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோட திட்டங்களை முழுமையா நிறைவேற்ற ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க தொடங்கினேன். தேவன் பார்க்க தொடங்கும் போது விஷயங்களும் மாற தொடங்கியது. முன்ன மாதிரி என்னால இருக்க முடியல. என்னோட ஒழுங்கின இல்லாத வாழ்க்கையால நான் மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருந்தவங்க, அப்புறம் என்னோட நண்பர்கள், குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட நடவடிக்கை மட்டும்தான், ஒழுங்கின இல்லாத நடவடிக்கை. டேனி சூதாட்டத்தை நிறுத்தினார். இருப்பினும் கடன் அளவுக்கு மீறி இருந்தது. ஆகவே நாங்கள் ஜெபித்தோம். தேவனே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அடையாளத்தை கேட்டோம். அந்த நாள் இரவு நாங்க ஆராதனைக்கு போனோம். ஜாய்ஸ் மேயர் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட தான் வாழ்க்கை எப்படி மாறிச்சுங்கிறத பத்தி அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. எப்படி ஜனங்கள் பிரச்சனைகளை விட்டு ஓடுகிறார்கள் என்றும் அவைகளை எப்படி மேற்கொள்வது என்று வேதம் சொல்கிறதை இன்று உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். ஒரு அறிக்கையோடு தொடங்குகிறேன். இதன் மூலமே வழி. முன்னேறி செல்ல வேண்டிய சில விஷயங்களை உங்களில் சிலர் விட்டு ஓடிவிட முயற்சிக்கிறார்கள். ஏதோ ஒன்றிலிருந்து எப்போதும் ஓடி மறைந்து கொள்கிறீர்கள். அதற்கு உங்கள் மேல் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயந்தால் பின் எப்போதும் அதற்கு பயந்து கொண்டே இருக்க வேண்டி வரும். தேவனின் குரல் நேரடியாக என்னோட பேச அவர் ஒரு கருவியாக இருப்பதை நான் உணர்ந்தேன். இல்லைனா நான் ஒரு ஆழத்துல குதிச்சிருப்பேன். நாம முதல்ல ஒரு திட்டத்துக்கு ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அதுக்கப்புறம் நாம 1000 அடிங்களை எடுத்து வைக்கிறது ரொம்ப சுலபமாயிடும்னு புரிஞ்சுது. நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன். பல ஆண்டுகளாக என்னோட கடனை அடைக்கிறதுக்காக நான் பல வேலைகள் செஞ்சேன். என்னோட மனைவி டிவி நிகழ்ச்சியை கவனிச்சுட்டு வந்தாங்க. அதுலேயும் பெரிய நஷ்டம் வந்துருச்சு.
ஒரு முறை செயல்பாடு தொடங்க ஆரம்பிச்ச போது நிகழ்ச்சியில இருந்து வெளியே வர்றதுக்காக தீர்மானம் பண்ணோம். தேவன் ஏதோ சொல்ல வரான்னு புரிஞ்சுது. குறிப்பா 7வது காலநிலையில முயற்சி எடுக்கும்போது அவரை ஒரு ப்ரொடியூசரா மாத்துச்சு. 8வது காலநிலை வந்து சேர்ந்தது. மீண்டும் போய் அதையே செஞ்சேன். அதே நேரம் கடைசி கடன் அடைக்க நானும் என் மனைவியும் வங்கிக்கு சென்றோம். கடன்ல இருந்து அன்னைக்கு தான் நாங்கள் வெளியில வந்தோம். 2 வாரங்கள் கழிச்சு ஒரு அழைப்பு வந்துச்சு. அதனால நான் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க போறேன்னு என் மனசு சொல்லிச்சு. அதனால நான் அந்த வேலைக்கு போகல. இருந்தாலும் என் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியும் நான் இந்த தொழிலிருந்து விடுபடுவேங்கிற அந்த நம்பிக்கையிலேருந்து நான் தளர்ந்து போகல. ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா வைக்கணுங்கிற எச்சரிக்கை எனக்கு இருந்துச்சு. 22 லட்சம் ரூபா கடன் தொல்லையிலிருந்து நான் விடுதலை பெற்றேன். கடுமையா உழைக்க ஆரம்பிச்சேன். அந்த உழைப்பு என்னை பல வெற்றியை அடைய வச்சுது. இதுவரை நிகழ்ச்சியில் இல்லாத பெரும் நஷ்டத்திற்கு டேனி கடந்து போனார். ஆனால் டேனியும் டார்சியும் சோதனையின் சுழற்சியில் வெற்றிக்கு முடிவில்லை என அறிந்திருந்தனர். நாங்க 2 வருடங்களுக்கு அப்புறம் மேலும் புதிய காரியங்களை உருவாக்க முயற்சி எடுத்தோம். நான் அதிகமாக சாப்பிட விரும்பும்போது நானே என்னை கட்டுப்படுத்திப்பேன். அப்புறம் பணமாகவே எதையுமே கொடுக்க நான் விரும்புவேன். என்னை நான் எப்பவுமே ஒரு குழப்பத்தில் தான் இருப்பேன். அதை என்னால் விடவே முடியலை. இப்போ எனக்குள்ள ஒரு வித்தியாசம். அதை ஒரு நிலையில் கிட்டத்தட்ட வெற்றி காணும் போது, முடிவு நிலையில் காணப்படும் போதும், சரி செய்ய தயாராகும் போதும் அநேக நன்மையை இழந்து விட காரணமாக இருக்குது. அவங்க சில நேரங்களில் அப்படின்னு சோர்ந்துறாங்க. அந்த மாதிரி யாருமே சோர்வாக இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வெற்றியை நோக்கி தான் போகணும். அதுதான் எப்பவுமே நமக்கு முக்கியமாக இருக்கும். அதான் நம்மளை மேலே மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் தேவனை விட எதுவும் பெரிதல்ல. நீங்கள் விசுவாசமாக இருந்தால் எதையும் எப்பவும் சாதிக்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க டானி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் பார்க்கிறபடி டேனி இன்று தன்னை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து தன் சம்பள நாளை அனுபவிக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் பொருட்கள் மூலம் தாங்கி சரியான இந்த திட்டத்தை செய்ய வேண்டி ஜெபிக்கிறேன். இன்று என் செய்தியின் தலைப்பு சம்பள நாள் வருகிறது. ஏனென்றால் எதை விதைக்கிறோமோ அதையே சரியாக இறுதியில் அறுப்போம். இன்னும் குழந்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் எப்போதும் தங்கள் தேவைகளையே பார்ப்பவர்களாக இருப்பீர்கள். நாம் நினைக்கிறதை, நாம் உணர்கிறதை, அதையே நாம் அறுப்போம். அதை அறுப்பதை உண்மையில் விரும்புவதில்லை. பிசாசை குறை கொள்கிறோம், மற்றவர்களை குறை கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் ஒருபோதும், அதாவது செய்ய தொடங்கியதை செய்து முடிப்பதில்லை. ஆமென் என்று யாராவது சொல்ல முடியுமா? நம் பிரச்சனைகளுக்கு எத்தனை பேர் மற்றவர்கள் மீது பழி சுமத்த ஆசைப்படுகிறோம்? மக்கள் தென்படவில்லை என்றால் பின்னது பிசாசு தவறாகி விடுகிறது. எப்படியும் உங்கள் சந்தோஷத்திற்கு உங்களை தவிர வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது. இதுதான் உண்மை. உங்கள் நடிப்பை விட நான் செய்கிறேன். உங்கள் சந்தோஷத்திற்கு உங்களை தவிர வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது என்று சொன்னேன். நாம் எப்போதும் வேறு யாராவது நம்மை மகிழ்விக்க நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் தேவன் நம்மிடம் செய்ய விரும்புவதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தவறானதை விதைத்தால் விருப்பப்படி முடிவிருக்காது. சரியானவைகளை விதைக்கும் பொழுது ஓ என் 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 ஊ ஹனி, தேவனிடமிருந்து வெகுமதி உனக்கு கிடைக்கும். சம்பள நாள் எந்த வழியிலும் வரும். ஆனால் இன்று எந்தவித சம்பள நாளை நீ எதிர்பார்க்கிறாய்? விதைப்புக்கும் அறுப்புக்கும் பூமியில் நியமங்கள் உண்டு. அதை குறித்து அறிந்திராவிட்டால் இங்கிருந்து செல்வதற்கு முன் அதை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். அது அடுத்த முறை யாரையாவது நீங்கள் குறை சொல்லும் போதும், வதந்தி பேசும் போதும், அதாவது அந்த 5-6 பேர்கள் குறித்து மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து உணர செய்ய வைக்கப் போகிறது. அதாவது நாம் முன்னேற இதுவே நேரம். மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் ஒரே செய்தியை இங்கு உட்கார்ந்து கேட்பதாலும் ஆமேன் ஆமேன் என்று சொல்வதாலும் என்ன அறிவு வந்துவிடப் போகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நல்லதாகிவிட்டது. அல்லேலூயா, நான் அந்த டிவிடியை வாங்குவேன். அடுத்த முறை அங்கு ஒரு சோதனை. உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள், உங்களை காயப்படுத்தியவர்களுக்காக ஜெபியுங்கள் என்கிற பிரசங்கத்தை எத்தனை பேர் கேட்பது? 100, 200, 300. ஆனால் இன்று கசப்பு மன்னியாமை குறித்து பேசப் போகிறேன். இன்று இந்த அறையில் உள்ள 80% பேர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டுள்ளார்கள். சில வேளைகளில் இதற்கு மேல் ஜெபம் அவசியம் இல்லாதிருக்கலாம். உங்களுக்கு தேவை என்னவென்றால், கழுத்திற்கு பின் நீங்களே கை வைத்து ஒரு நல்ல குலுக்கி சொல்லுங்கள், இப்போது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன், மீண்டும் கேட்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் விரும்புகிற உணர்வை பெறுகிறேனோ இல்லையோ, தேவன் சொல்வதை கேட்கும் நேரம் இது.
மற்றவர்களிடம் அவர்களை குறித்து பேசுவதை அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம். அதாவது இப்போதும் கூட தேவ் என்னை பைத்தியமாக்கலாம், வீட்டுக்கு போய் அவரிடம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் நான் கற்றுக்கொண்டது என்னவென்று தெரியுமா? நோக்கத்தோடு செய்வேன். ஏனென்றால் என் வாழ்வில் இதற்கு மேல் பிசாசு அடியெடுக்கவோ என்னை சூழவோ விட மாட்டேன். வேறு யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்க உணர வேண்டாம். மற்றவர்களிடம் அவர்களை குறித்து பேசவே உணர வேண்டாம். அவர்களிடம் நல்லவர்களாக இருக்கவும் உணர வேண்டாம். உங்கள் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கவும் உணர வேண்டாம். ஆலயம் போக நீங்கள் உணர வேண்டும். எதையும் நீங்கள் உணர வேண்டாம். சொல்லுங்கள், தேவனே எனக்கு உதவும். உள்ளான மனிதனை பலப்படுத்தும். அதனால் என் இஷ்டத்திற்கு எதுவும் செய்யாமல் நான் வெளியே போய் நீர் சொன்னபடி செய்ய முடியும். இப்போதும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அற்புத விளைச்சலையும் சம்பள நாளையும் நீங்கள் விதைக்கிற விதையினால் அறுவடை செய்ய முடியும். எல்லோரும் சத்தமாக ஆமென் என்று சொல்கிறீர்களா? இப்போது நான் சொல்வது புரிகிறதா என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு கிருபை அருளவில்லை என்று சொல்லவில்லை. தேவன் நமக்கு கிருபை அருளவில்லை என்றால் நாம் எல்லாம் மறித்திருப்போம். ஆனால் நாம் இவ்வார்த்தையில் இருக்கும்போது 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள் அதே மலைகளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். பின் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது என்று நம்புகிறேன். யாராவது ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கிறீர்களா? ஆமென். வதந்தியை காட்டிலும் மேலானதைகளை எத்தனை பேர் அறிவீர்கள்? இன்னும் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? செய்யக்கூடாது என்று அனைவரும் அறிவீர்களா? மற்றவர்களின் ரகசியங்களை சிறப்பாக சொல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? வேதம் சொல்கிறது அப்படி பேசக்கூடாது என்று. இன்னும் என்னால் எதையும் எதிர்க்க முடியாது. யாருக்கும் சொல்லக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அது ஆவிக்குரிய வளர்ச்சியை தரும். அதற்காக ஜெபிக்க சொல்லப் போகிறேன். இல்லை, அதற்காக அவர்களும் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு சொல்கிறீர்கள், ஏனென்றால் எதுவும் சொல்லாமல் சாதாரணமாக நிற்க முடியாது. அதாவது இதை செய்வது மிக கஷ்டம். ஆவிக்குரியதில் இது இரட்டை கஷ்டம். இதை செய்திருப்பதால் நான் அறிவேன். அதாவது எல்லாவற்றையும் போதிக்கிறேன். இதை சாப்பிடுவதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஏனென்றால் இது என் சொந்த தட்டில் இருந்து வருகிறது. நான் முதலில் சாப்பிட்டு விட்டேன். நியமங்களுக்கு அப்பால் போதிக்கவில்லை, என் வாழ்விலிருந்து போதிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் முதலில் என்னிடம் சொன்னதாக உணரவில்லை என்று எதையும் நான் சொல்ல முடியாது. தேவன் உங்களை அதிகம் நேசிக்கிறார். நமக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டத்தில் நம் வாழ்வில் நாம் தான் திட்டம் இல்லாதிருக்கிறோம். அதாவது என்று நான் நினைத்தேன், தேவன் நல்லவர், நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை உண்மையில் நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. இங்கு யாராவது 10, 15, 20% பிடிக்கப்பட்டு தேவனின் நல்ல தீர்மானங்களின்படி வாழ்கிறோமா? இன்று பகிர்ந்து கொள்ளும் இந்த விஷயம் மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். இதனை பிடித்து நடக்க வேண்டிய ஒன்றாக நான் உண்மையில் உணர்கிறேன். மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீங்கள் செய்ய தொடங்கினால்தான் வாழ்வில் எது நடந்தாலும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்வில் என்ன நடந்தாலும் அடிப்படையில் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் சொல்கிறேன். மற்றவர்களை குறித்து பேச வேண்டிய வழியில் பேசுங்கள். அவர்கள் உங்களை எப்படி நினைக்க விரும்புகிறீர்களோ அவ்வழியில் அவர்களையும் நினையுங்கள். அவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே இயேசு திரும்ப வரும் வரை இன்றிலிருந்து செய்ய ஒப்புக்கொடுங்கள். அதனால் தேவன் உங்களுக்கு செய்ய போகும் நன்மை ஆச்சரியமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒருவேளை இப்படி சரியாக ஒருபோதும் நடத்தப்படாதவர்களை இப்போது நன்றாக நீங்கள் நடத்தினால் தேவன் உங்களுக்கு மற்றவர்கள் மூலம் எப்படியாவது வெகுமதிகளை கொண்டு வருவார். ஆக நான் உங்களுக்கு சொல்வது, மற்றவர்கள் உங்களைப் போல் வேலையில் கடுமையாக உழைக்காமல் தகுதியான உங்களை விட்டு அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தால் நீங்கள் தொடர்ந்து நல்ல உள்ளத்தோடு இருந்து அவர்களுக்காக சந்தோஷப்படுங்கள். மேலும் தொடர்ந்து நன்றாக உழையுங்கள். அப்படியும் உங்கள் அதிகாரி உங்களின் மதிப்பை கண்டு மாறவில்லை என்றால் தேவன் அவரை அங்கிருந்து எடுத்துவிட்டு வேறொருவரை வைப்பார், அல்லது உங்களை அங்கிருந்து நீக்கி வேறு எங்காவது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நிச்சயம் கொடுப்பார். ஆனால் சரியான மதிப்பு கிடைக்காததால் நீங்கள் அதனால் தவறாக நடந்து தீங்கு செய்தால் கிசுகிசுக்கப்படுவீர்கள். மதிய உணவு மேசையில் நான் இந்த இடத்தை வெறுக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு அங்கேயே இருப்பாய். குறைகள் அப்படியே இருக்கும். புகழ்ச்சியும் உண்டாகலாம். உங்களை விட நான் சிறப்பாக நடந்து கொள்வேன். குறைகள் அப்படியே இருக்கும். நான் மதிக்கிறதை விட என்று சிறப்பாகவே உணர்கிறேன். என்னில் என்ன தவறு இருக்கிறது தெரியவில்லை. கலாத்தியர் 6. மோசம் போகாதிருங்கள், தவறாக நடத்தப்படாதீர்கள். வசனம் 7.
தேவன் தன்னை நிந்தித்து அலட்சியம் செய்து இகழ்ந்து வெறும் பகட்டுக்காக தொழில்களில் ஏளனமாய் ஒதுக்கி தனது கட்டளைகளை வெறுத்து விடுகிறவர்களை அனுமதிக்க மாட்டார். தவிர்க்க முடியாமல் தன்னையும் ஏமாற்றி தேவனையும் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுவோ இதுவோ அதையே அவன் அறுப்பான். அவரோ தன்னை தாழ்த்தி தனது சரீரத்தையே விதைத்திருக்கிறார். உணர்ச்சியோடு அதிலிருந்து அழிந்து சிதைந்த மாம்சத்தையே எடுக்கிறோம். ஆனால் நம் நித்திய வாழ்வு அறுப்புக்கு அவரது ஆவியை நம் ஆவிக்குள் அவரே ஊதினார். நாம் நம் இருதயத்தை நிகழ விடாமல் களைப்புற்று சோர்ந்து போகாமல் அவரது சரியான நேரத்தில் சரியானதை செய்வோம். மேலும் நியமிக்கப்பட்ட வேளையில் சோர்ந்து போகாமலும் தைரியம் இழந்து விடாமலும் கைவிட்டு போகாமலும் நாம் அறுப்போம். நாம் பெற விரும்புவரிடமிருந்து ஒருவேளை பரிசு பெறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எனக்கு ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் கொடுப்பார். முன் வழியே வராமல் இருந்தாலும் பின் வழியே நிச்சயம் வரும். ஜன்னல் வழியே அது வர முடியவில்லை என்றாலும் புகைப்போக்கி வழியாக வரக்கூடும். தேவனிடம் வருபவர்கள் அவரே சன்மானம் அளிப்பவர் என்பதை நம்ப வேண்டும். அவரே சன்மானம் அளிப்பவர் என்பதை நம்ப வேண்டும். வெகுமானம் பெறுபவர்கள் உண்மையாக அவரை தேடுவார்கள். சரியானதை எப்போதும் எளிதில் செய்துவிட முடியாது. சில வேளைகளில் அழுகையோடும் பற்கடிப்போடும் செய்வீர்கள். ஆனால் கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள். அல்லேலூயா. மாம்சம் ஒரு சூதாட்டம். தவறான காரியத்தை செய்வதால் தவறான முடிவு கிடைக்காது என்று ஒருவேளை நம்புவோம். சரியானதை செய்து அதனால் எதையும் பெற முடியாத ஒரே ஆள் நான் தான். இந்த இனிப்பு முழுவதையும் சாப்பிட்டு விடுவேன், உடை எடைப்படாது. வீட்டில் பகுதி நேர வேலை செய்து எப்படியும் நல்ல வருமானம் கிடைக்கும். ஜனங்களை மோசமாக நடத்துவேன். தொடர்ந்து அவர்கள் என்னை விரும்புகிறார்கள், ஏனென்றால் இவைகளுக்கு பிறகு என்னிடம் நினைத்துக் கொண்டார்கள். அந்த வழியில் அது வேலை செய்யவில்லை. ஆவி ஒரு முதலீட்டாளர். ஆவியில் நீங்கள் நடந்தால் அநேக நாட்களுக்கு சரியானதை செய்வீர்கள், எந்த முடிவும் எடுக்காமல். ஏனென்றால் சம்பள நாள் வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். சம்பள நாள் வருவதை நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. இப்போது வேதத்தில் உற்சாகம் தரும் ஒரு வசனம். மோசமான வேளைகளில் நீர் என்னை சுமந்து கொள்கிறேன். ஏசாயா 61 நாம் படித்தால், ஆமென் ஆமென் ஆமென், சம்பள நாள் வருகிறது. வேதம் சொல்கிறது, ரகசியமாக ஜெபிக்கும் போது பரத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று. ஒருவர் ரகசியமாக கொடுக்கும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் பலகனை திறந்து ஆசீர்வதிக்கிறார். பரத்திலிருந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறதை முட்டாளாக எல்லா ஜனங்களும் நினைக்கிறார்கள். ஏனென்று நான் சொல்கிறேன், தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது அவர் என்னை எதற்கு அழைக்கிறாரோ என்று அடி எடுத்தேன். என் நண்பர்களை இழந்தேன். அவர்கள் என்னை முற்றிலும் பிதற்றுகிற பைத்தியம் என்று நினைத்தார்கள். ஒரு கூட்டம் எனக்காக உழைத்தது. இதை நேசித்தேன். தேவன் நீதியுள்ள தேவன். தவறுகளை அவர் சரி செய்கிறார். என் தகப்பனால் தவறு இழைக்கப்பட்டு அநேக அவமானங்கள் அடைந்தேன். என் வாழ்நாள் எல்லாம் தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ளும் வரை நான் வெட்கத்தில் இருந்தேன். எனக்கு நேர்ந்ததைக் கண்டு நான் உண்மையில் வெட்கப்பட்டேன். எனக்கு இது வித்தியாசமான வேறுபட்டதாக என் வாழ்க்கை பாழாகிவிட்டது. யாரும் உண்மையில் திருமணம் செய்ய மாட்டார்கள். இதை யாராவது அறிந்தால் என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று நினைத்தேன். எப்படியும் எனக்கு இரண்டாம் தர வாழ்வே கிடைக்கும் திட்டம் மற்றும் ஒன்றுமில்லாமல் மாட்டிக்கொண்ட உணர்வு. இதை ஏதாவது செய்ய முடியுமானால், ஏனென்றால் இது ஏற்கனவே எனக்கு நடந்துவிட்டது. ஏனென்றால் தேவ வார்த்தை எனக்கு தெரியாதிருந்தது. உணர்ச்சி வசப்பட்டத்தின் மத்தியில் இருந்தபோது தேவன் எனக்கு இந்த வசனத்தை காட்டினார். ஏசாயா 61 வசனம் 7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம்
அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு கேட்கவில்லை? பிசாசு உங்களிடமிருந்து எதை திருடி உள்ளான், தேவன் அதை திரும்ப இரட்டத்தனையாக கொடுக்க போகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு 2 மடங்கு. ஆனால் தேவன் வழியில் காரியங்களை செய்யும் போது மட்டும்தான் நடக்கும். தவறான பழக்கம் இருந்தால் இரட்டத்தனையான பலன் கிடைக்காது. நீங்கள் அதற்காக உட்கார்ந்து வருத்தப்படுவீர்கள். உங்களின் தோளில் சில்லுகளை சுமக்கிறீர்கள். அதனால் எல்லோரையும் குறை சொல்கிறீர்கள். சாம்பலுக்கு பதில் சிங்காரம் தருகிறார். ஆனால் சாம்பல் வைத்திருந்தால் சிங்காரம் உங்களுக்கு கிடைக்காது. நான் ஒருபோதும் அதை நினைத்ததில்லை. எத்தனை பேர் அதை அறிந்து கொள்ள முடியும்? ஒரே நேரத்தில் கருணையும் வல்லமையும் கிடைக்காது. இழந்து போனதை இரட்டத்தனையாக அவர்கள் பெறுவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேவனின் நீதிக்காக இருந்தால் தேவன் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாக உங்களை நான் உயர்த்துவேன். சிறு வயதில் நான் வெட்கப்பட்டேன், இப்போது உயர்த்தப்பட்டுள்ளேன். ஆமென். நீங்கள் முற்றிலும் திகைக்கும்படி வெட்கப்பட்ட இடத்தில் உங்களை தேவன் உயர்த்துவார். மனுஷன் திறக்கக்கூடாததை தேவன் திறப்பார். வேறு அங்கு அது இருக்குமானால் உங்கள் எதிரிகளை மன்னித்து துன்பப்படுகிறவர்களை வெறுப்பதை நிறுத்தி அவர்களை ஆசீர்வதியுங்கள். என் தகப்பன் சாகும் வரை அவரை பராமரிக்க தேவன் என்னிடம் சொன்னார். என்னை மிகவும் கெடுத்து போட்டவர். அவர் வாழ நல்ல இடம் வாங்கி கொடுத்து அவரை பராமரித்தேன். எல்லா பொருட்களுடன் உண்மையில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தார். நியாயமற்ற எதுவும் நடக்கவில்லை. அவருக்கு என்னிடம் அதற்கு மேல் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. தேவனின் வார்த்தையை ஒருமுறை படித்தால் பிசாசை தோற்கடிக்க முடியும் என்பது உங்களை மிகவும் வெறுக்கும் மக்களை மிகவும் அன்பு செய்யும் போது அறியலாம். என் தகப்பன் முடிவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார். துரதிருஷ்டவசமாக 3 வருடங்கள் கழித்து மரித்து விட்டார். பரலோகில் என்று அநேகமாக இந்த செய்தியை அனுபவித்து கேட்டுக்கொண்டிருப்பார். சாத்தான் நினைக்கும் தீங்கு காரியத்தை முழுமையாக நம் நன்மைக்காக தேவன் எடுத்து போட்டார். யோபு 42:10. அந்த வயதான யோபு குறித்து அறிவோம். அவர் வாழ்வில் மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. பார்க்க அவைகள் நியாயமற்றது. அவரது வயதான நண்பர்களோ வந்து அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் குற்றம் சொல்லவே வந்திருந்தார்கள். எல்லாம் மோசமான கித்தான் போனது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது தேவன் அவரது சிறையிருப்பை மாற்றினார். முன்பு இருந்ததை விட யோபின் நிலைமையை 2 மடங்காக தேவன் உயர்த்தினார். மீதி பகுதியை நான் வாசிக்கப் போகிறேன். அப்போது அவனுடைய எல்லா சகோதர சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடம் வந்து அவன் வீட்டிலே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லினார். தேவன் அவனுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்தார். பின் யோபுக்கு தேவையான எல்லாம் பெற்றுக்கொண்டார். ஆறுதல் பெற்றுக்கொண்டான், அனுதாபங்கள் பெற்றுக்கொண்டான். அனுதாபங்கள் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் உண்டாயின. இவர்கள் வேண்டாமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இதை வேறு விதமாக 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். நான் சொன்னேன், தேவனே, எனக்கு 10 பிள்ளைகள் வேண்டாம், நன்றி உமக்கு. யோபிதம் வியப்புக்குரியது. அவருக்காக கூட இல்லாதவர்களுக்கும் அவர் ஜெபித்தார். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலை இல்லை. குறுகிய பாதையில் நடத்தினால் மோசமான அப்படிப்பட்ட வேளைகளில் பிழியப்பட்டு போக நேரிடும்.
குறுகலான பாதையில் நடந்தால் நடக்கும். அதை உங்கள் வாயின் வார்த்தையில் கவனிக்கலாம், உங்கள் சிந்தனைகளில் நினைக்கையில் கவனிக்கலாம், கொடுக்கிறவைகளில் அவைகளை கவனிக்கலாம், நேசிக்கும் போது அவைகளை கவனிக்கலாம், ஆசீர்வாதம் பெறும்போது கவனிக்கலாம். கவனிக்கிறீர்களா? யாருக்காவது குறுகிய பாதை என்று சொல்கிறீர்கள். வேதம் சொல்கிறதை கேட்டோம். அது அழுத்தத்தினால் சிறியதாக சுருங்கி உள்ளது. மாம்சம் உங்களை அழுத்துகிறது. இப்போது அப்படி செய்ய அவர் விரும்பை பின்பற்ற முடியாது. உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் கவனிங்கள். இன்று மழலையர் போல் உழைப்பதற்கு பதில் ஏன் இந்த உலகில் எதையாவது செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி இருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். ஏன் என்று சொல்கிறேன். உங்கள் வார்த்தையை காப்பாற்றும் போது விசேஷமாக நீங்கள் செய்வதை போராது. தேவன் இரட்டத்தனையாக உங்களுக்கு தருவார். இரட்டத்தனையாக 2 மடங்கு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து இரட்டத்தனையாக விடுதலை இருக்கிறது. உங்கள் வாழ்வில் தேவ திட்டம் சரியாக இருக்கிறது. உங்கள் சூழ்நிலை மத்தியில் அதை காணாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இலச்சைக்கு பதில் உயர்வை தருவார். உங்கள் பிரச்சனைகளில் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தருவதாக ஏசாயாவில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு முடிவு வரை விசுவாசிக்க பயிலுங்கள். தேவன் நன்மைக்காகவே அனைத்தையும். ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். உங்களை பாராட்டுகிறோம். உலகளாவிய இந்த ஊழியத்தை சாத்தியமாக்குறதுக்கு நண்பர்கள் மற்றும் பங்காளர்களுக்கு நன்றி. ஒருங்கிணைந்து நாம் பசித்தோருக்கு உணவளிக்கிறோம், தங்களுக்கு நற்செய்தியும் அறிவிக்கிறோம். தயவு கூர்ந்து இன்றே எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது joysmayer.org சந்தியுங்கள். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்வதற்கு, ஆதாரங்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்வதற்கு, ஜாய்ஸின் கூட்ட அட்டவணையை தெரிந்து கொள்வதற்கு, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வது நிமித்தம் எங்களுடன் பங்காளர்களாக இணைவதற்கு.